பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து இந்த நாளிலும் காலவேளையில் அப்பாவை நோக்கி பார்க்கும் கிருபை தானமாய் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். இந்த கால வேளையில் பல நாட்களாய் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறபடி இந்த வார்த்தையை நம்பி நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவேன் என்ற வாக்குத்தத்தம் உண்டு. பல தெய்வ பிள்ளைகள் அதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடை அதுக்காக நம்ம முயற்சியும் எடுப்போம். அநேக தடைகள், அநேக அனுகூலம் அல்லாத சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் பல நேரங்களில் நம்மை தடைப்படுத்தி இருக்கலாம். சோர்ந்து போயிருக்கலாம். இந்த நாளிலும் இது காணல் நீர் போல நம்முடைய விருப்பங்கள் மாறிவிடுமோ என்று கலங்கி இருக்கலாம். சில வேளைகளில் இந்த கால வேளையில அந்த வாக்கு தத்தத்தை அடிஷனல் பூஸ்டர் என்று சொல்லுகிறபடி இந்த கால வேளை இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீ வீடை கட்டி அதில் குடியிருப்பாய். அல்லேலூயா. தோட்டங்களை நட்டு அதன் கனிகளை பறிக்க புசிக்க ஒரு வாய்ப்பு வள்ளிகள் அப்பா திறந்து தரப்போகிற இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அப்பா இந்த வார்த்தை நீ நினையாத நேரத்தில் இந்த வசனம் உனக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ எதிர்பாராத வேளையில் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்காக அனுப்பி இருக்கிறார். இந்த காலை வேளையில் சந்தோஷப்படுவோம். இழந்த நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்வோம். எனக்காக என் ஆண்டவர் பலனை தருவார், என் கைகளை திடப்படுத்துவார். வீட்டை கட்டி அதில் குடியிருக்கும்படியாய் செடிகளை நட்டு கனிகளை புசிக்கத்தக்கதாய் என் தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கிப்பார். நீ வீடை கட்டி குடியிருக்க போகிறாய். அல்லேலூயா. இத்தனை நாளுகள் ஆயிரம் மாதங்களும் ஆண்டுகளும் கடந்து போயிருந்தாலும் அவைகளெல்லாம் ஆண்டவருக்கு இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு தேவனுக்கு லேசான காரியம். வசனத்தை அனுப்பி விடுவிக்கிற தேவன் இந்த கால வேளையில நீ வீடை கட்ட போகிறாய். அல்லேலூயா. வீடு இல்லாதவர் தெய்வ பிள்ளைகளுக்கு வீடை கட்டி அவர் நன்மையினால நிரப்புகிற ஒரு தெய்வம். இந்த வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து ஆண்டவரே ஏற்கனவே வார்த்தை வாக்கு தத்தங்கள் கடந்து வந்தும் அது தாமதமாகும் போது சோர்ந்து தளர்ந்து போயிருக்கலாம். இந்த காலவெளியில உறுதிப்படுத்திக்கொள், கர்த்தர் எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் வீட்டை கட்டுவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வீடு இல்லாத தெய்வ பிள்ளையே உனக்காக ஒரு வீட்டை தேவன் ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். செபிகள். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில இப்படி சந்நிதியில ஆண்டவரை நாங்கள் இணைந்து நோக்கி பார்க்கிறோம். என்னோடு இணைந்து செபிக்கிற தெய்வ பிள்ளைகள், வீடு இல்லாதவர்கள் ஆண்டவரே வீடு வாசலை ஏற்படுத்தி நீ கொடுப்பீர் என்ற வார்த்தையை நம்பி காத்திருந்த தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு இந்த வசனத்தை நீ அனுப்புகிறீர். ஆண்டவரே இது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தெய்வன். ஆண்டவரே வீட்டை கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் பரலோகம் கட்டளையிடும்படியாய், அதன் தடைகளை மாற்றும்படியாய், அதன் எதிரான சூழ்நிலைகளை நீக்கி அனுகூலமான சூழ்நிலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிற இந்த காலை வேளையில என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமென் என்று இவருடைய வாழ்க்கையில் பரலோக கட்டளையிடும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீ செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீ வீட்டை கட்டி அதில் குடியிருப்பாய். God bless you. Praise the Lord.